ஐம்புலன்னா என்ன? ஐம்பொறினா என்ன? ஐம்பொறினா என்ன? ஐம்புலன்னா என்ன? பொறிகள்னா என்ன? பொறி என்றால் என்ன? புலன் என்றால் என்ன? எல்லாரும் கொஞ்சம் தமிழ் கற்றுன்னு தமிழ் படிங்களேன். தமிழை தாண்டி அறிவியல் இல்லை பசங்களா? இல்லை, அது சரி இல்லை, அதால் மிஸ் பண்ணுறத. தமிழ் கொஞ்சம் படிங்க. தமிழ் படிங்க, ஹிந்தி படிங்க, ஃப்ரெஞ்சு படிங்க, சான்ஸ்கிரிட் படிங்க, 5-6 மொழி கற்றுக்கோங்க. ஆனால் தாய்மொழி தெலுங்காக இருந்தால் தெலுங்கு படிங்க, தமிழாக இருந்தால் தமிழ் படிங்க. ஆனால் தமிழுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, வருஷக்கணக்கில் ஆராய்ச்சியாக எவ்வளோ இருக்குது. ஐம்பொறி, பொறின்னு என்னது? மெஷின். ஐம்பொறினா மிஷின். மிஷின், திஸ் இஸ் அ மிஷின். காது ஒரு மிஷின், மூக்கு ஒரு மிஷின், வாய் ஒரு மிஷின், ஸ்கின் ஒரு மிஷின், கண்ணு ஒரு மிஷின். இந்த மிஷின் வழியாக நாம் நுகரக்கூடிய சங்கதிகள் தான் புலன். புலன் அறிவு, பார்ப்பது. கண்ணு எல்லாத்தையும் பார்க்குற மிஷின் தான். அந்த பொறி கொண்டு எதை பார்க்க வேண்டும், காது கொண்டு எதை கேட்க வேண்டும், புலன் அறிவு. வாய் எதை பேச வேண்டும், மூக்கு எதை நுகர வேண்டும், ஸ்பரிசம். பஸ்ஸில் சும்மா போய் இடித்து பார்க்கறது இல்லை, அசிங்கம் அது. எதை போய் தொட வேண்டும். பொறிகளால் நாம் பெற்றுக்கொள்கின்ற அறிவு, அந்த ஐம்புலன் அறிவை எப்போ நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறீங்களோ அப்போ வராண்டா விவேகானந்தன், அப்போ வரா ஒரு மகாகவி பாரதியார், அங்கே பூக்குறான் ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானி, ஒரு அப்துல் கலாம், இறையன்பு மாதிரி ஒரு ஐஏஎஸ். அப்படி எத்தனை பேர் வருகிறார்கள். அத்தனை பேரையும் நீங்கள் பர்சனலாக போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த ஐம்பொறிகளால் பெறக்கூடிய ஐம்புலனை தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடியவர்களா தான் இருந்திருப்பார்கள். வேற இல்லை. Unless you control your mind, body and soul at this age, you can never go up and up.